எந்த உச்சத்தோடு இந்த மதத்தை அழிக்கணும் எண்ணத்தோட யார் வந்தாங்க? இந்த மதம் அவங்க எதுவுமே பண்ணது. இந்த மதத்தோட புனிதத்தையும் தன்மையும் மறைக்க முடியாது. 1000 கரடர் கூலி மறைத்தாலும் 1000 முறைன்ற மாதிரி இந்த மதத்தோட உண்மை காரணமாக, இந்த மதத்தோட சிறப்பின் காரணமாக அதெல்லாம் அப்படியே படிப்போல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களோட அடிப்படை என்ன அப்படின்னு ஒரு குழந்தை அம்மா நான் ஏன் கொத்து வைக்கணும், அம்மா நான் ஏன் கொலுசு போடணும், அம்மா நான் ஏன் மருதாணி வைக்க சொல்றீங்க, ஏன் நம்ம கோவிலுக்கு போகணும் கேட்டா அதிகம் சமாச்சாரம் அப்படி கிடையாது. குழந்தைகள் அறிவின் மிகுதி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானங்கள் நமக்கு தான் கிடையாது. காலேஜ் போறவங்களுக்கும் செல்போன் என்ன தெரியாது. நீங்க நமக்கு தெரியலன்னா இது எப்படி இருந்து போனீங்க நம்ம கேட்கணும். அவ்வளவு ஒரு ஞானம் குழந்தைகளுக்கு இந்து மதத்தை சொல்லிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே அறிவியல். நீதியில எப்படி வாழ்ந்தார் ஏன்னா தலைக்கு குளிக்கும் போது உங்க உடல்ல நீர் அதிகமா இருக்கு. அப்போ அந்த திருநீரை எடுத்து இட்டுக்கும் போது அந்த நீர் எடுக்கும். அதனாலதான் மணிக்கட்டுகள் எங்கெல்லாம் கட்டுகள் இருக்கோ அங்கெல்லாம் திருநீர் இருக்குவாங்க. நம்ம குங்குமம் சாதாரணமா எங்கிருந்து தயாரிக்கிறாங்க தெரியுமா? மஞ்சள், வெண்காரம், கடிகாரம், எலுமிச்சை சாதம் சேர்த்து கலந்துதான் குங்குமம். இந்த குங்குமம் போது யாருமே உங்களை இக்னாரிசம் பண்ண முடியாது, மயக்க முடியாது, ரசிக்கிறது வர முடியாது. எல்லாமே அறிவு. இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பூசி இருக்கிறதே அப்படின்னா அந்த ஆக்டிவ் பெண்கள் 10 நிமிஷம் இன்னைக்கெல்லாம் வேலை செய்யாம கிடையாது. ஒரு பூஜை பண்ணணும்னா 4 மணிக்கு பிரம்ம இருக்கணும், எல்லா வீட்லையும் மாடு இருக்கும், பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அத்தனை பேருக்கு செய்யணும். அப்ப அந்த அம்மாவோட ஆரோக்கியம் தான் அந்த குடும்பத்தோட வாழ்வு. இந்து மதத்துல இத்தனை காலம் இந்த இந்து மதம் கடைக்கட்டி யார் காரணம்? இந்த இந்து மதத்தோட ஆளுநர் யாருன்னா குடும்ப தலைவிகள். அவங்க எல்லாம் இந்த மதம் அடுத்த தலைமுறைக்கு வராது. ஒவ்வொரு தாய்மாரும் அவங்க வைத்திருக்கக்கூடிய பக்தி, அவங்க கடைபிடித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பாரம்பரியம் தான் அடுத்த தலைமுறைக்கு அவங்க சேர்த்ததுக்கு இல்லைதான். இன்னைக்கு 1000 நிலைகள் 1000 நிலைகள் வந்தாலும் கூட இந்த மதம் இன்னும் சிறப்பாக நடந்தது. பெண்மணிகள் அடையக்கூடிய வரை குழந்தையோட செலுத்திறன் அதிகரிக்கும். 2 கண்கள் ஆண்கள் போடக்கூடிய கடுக்கல், பெண்கள் போடக்கூடிய கம்பல், இதெல்லாம் எந்த குடிக்கணும்னா பெண்கள் எல்லா குழந்தைகளோட மூளை பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி சொல்ற வலது கிடந்து லெஃப்ட் ரைட் 2 மூளையும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நம்ம நிகழ்ச்சிகளை மருதாணி வைக்கக்கூடிய பழக்கம் உண்டு. அரைச்ச மருதாணி, விக்கிற மருதாணி இல்லை. இது என்ன பண்ணணும்னா உடல்ல இருக்கக்கூடிய இந்த வாழ்வு ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும். அதனால இந்த மருதாணி கல்யாணம் விசேஷ காலங்களுக்கு முன்னாடி யாருக்கு அந்த நிகழ்ச்சி பண்ணுமோ அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. மருதாணிக்கும் ஒரு வர நாமம் கூடாது. அதன்படி யார் அந்த மருதாணி கையில வச்சுட்டாங்க அவங்களுக்கு 7 நாட்களுக்கு மரண முடியாது. ஏன்னா அதோட வீரியம் வந்து அந்த 7 நாட்களுக்கு. நம்ம கலாச்சாரத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு உணவு, அந்த உணவே நேரம் வருது. ஒவ்வொரு வீட்லையும் மாடு இருந்துச்சு. இந்த மாடை வந்து நம்ம கால்நடைன்னு சொல்றோம். இதுக்கு என்ன விசேஷம்னா நீங்க ஒரு வீட்டுல ஒரு பசுமாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வீட்டு எஜமானர் நம்ம மாட்டுக்கு தொட்டி வைப்பார், உணவு வைப்பார். அவங்க வெட்டும் போது அவங்களோட உடல்ல இருக்கக்கூடிய வேர்வையை அது மூடுவார். அப்போ ஒரு எஜமானருக்கு வீட்டுல உணவு செய்யணும்னா நம்ம மாட்டுக்கு உதவு. இந்த மாடு என்ன பண்ணணும்னா அதுக்கான விசேஷ மூலிகைகளெல்லாம் செடி தாவரங்களெல்லாம் மேய்ஞ்சது. அந்த பாலாண்டு மாலை உட்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் அந்த பால்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம மாடை கட்டி போட்டு வளர்க்கக்கூடிய
தலையில வரும். முதுகுல திமிரு இருக்கும், தலையில 2 கொம்பு இருக்கும். சூரிய கேது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது எல்லா பசுமே காலாபசு விசேஷம் நாங்க பூஜை சொல்றோம். இயற்கையாவே கருப்பு நிறத்துக்கு அதிகமான சூரிய சக்தியை ரட்டிக்கக்கூடிய தன்மை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் கைகால் வைத்திருக்கிறீங்க, முட்டி தேய்மானம் என்ன காரணம்? ஆங்கிலத்தில் கால்சியம் டிஃபிஷியன்சி, சுண்ணாம்பு சத்து குறைபாடு நம்ம சொல்றோம்னா அதுக்கு அடிப்படை அந்த 30 வயதுக்கு மேல உடம்புல சூரியனோட ஒளி சூரியனோட சக்தி நம்ம உடம்புல போறது விட்டமின் டி குறைபாடு. அது குறைபாடு நாங்க எவ்வளவு பால் குடிச்சாலும் எவ்வளவு மருந்து குடிச்சாலும் உடம்புல விட்டாது. அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டு மாட்டுக்கள் இதை வளர்த்து இதோட பூஜைகள் பண்றதுதான் நம்மளோட விசேஷம். அதை அழிக்காம பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை தான் மறைமுகமா கோபம் தேடி வச்சிருக்காங்க. எல்லா கோவில்களிலும் எந்த மாதிரி காலாபசு வச்சு புதுருக்கோம். இங்க நம்ம ஆமா பெரியாச்சேரி கோயில் ஒரு கோசாலை ரொம்ப விசேஷமா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க எல்லாம் தொடர்ச்ச எல்லா விஷயத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா RSS போன்ற இந்து முன்னணி போன்ற இந்து பற்றுமை அமைப்புகளால செவ்வையா நடத்திட்டு வர்றதால எங்களை மாதிரி ஆன்மீக குருமார்களுக்கும் ஈர்ப்பதற்கும் எதிரே நாங்க எல்லா இடத்துக்கும் போய் எங்களோட இந்த தர்மத்தை பரப்புறதுக்கும் உண்மையா இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறோம். அந்த இயக்கங்களோட ஆணையே நீங்களா இந்த மரம் வளர்றதுக்கு யார் காரணம்? தாய்மார்கள் நீங்களாம். இந்த இயக்கங்களை ஆதரிக்கிறது யார் காரணம்? நீங்களாம். இத்தனை காரியங்கள், இத்தனை சாது சன்னியாசிகள், இத்தனை இந்து மதங்கள் இவ்வளவு சிறையா இத்தனை குழந்தைகள் இந்த இந்து குடும்ப நிகழ்ச்சியை கலந்துக்கான யார் காரணம்? தாய்மார்கள் நீங்களாம். நீங்க அனுமதியால அந்த குழந்தைகள் இவ்வளவு திறமையா வர முடியும். நீங்க அனுமதி சட்டை உங்க கடவுள்கள் இந்த இடத்துல வர முடியும். ஆக இந்த மதத்தை நீங்க தான் எடுத்துட்டு போகணும். இந்த நிலையை நீங்க தான் உங்க குழந்தைக்கு கொடுக்கணும். குழந்தை பொட்டுக்காக வெளியே வந்தாங்க பொட்டு வச்சுட்டு போடுங்க. இன்னைக்கு எல்லாம் வந்தாங்க, எல்லா பொண்ணும் ஃபெர்டிலைஸ் சென்டர் இருக்கு, கருத்தரிப்பு மையம், ஃபைப்ராய்டு எதனால 260 கிராம் கொலுசு போட சொல்றாங்க. இந்த போட்டத்தை வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட் கேட்டீங்கன்னா கிடையாது. இந்து மதம்ன்றது ஏதோ சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டும் இல்லை. 18 சித்தர்கள் ஞானிகள் குருவார்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான மதம். இதில் ஒவ்வொரு விஷயம் கொடுத்தது எல்லாமே அறிவியல் ஆன்மீகம். திருப்பதி போகிறோம் ஒட்டடிக்கிறோம், அந்தாதிநாத் போகிறோம் ஒட்டடிக்கிறோம், ஏழை ஒட்டடிக்கிறோம். போனா அரசு இதுதான் வசிக்கிறோம் கோவில். இந்த ராஜா வந்தா நம்மளாம் ராஜா வந்தா போய் கிரீடத்தை கட்டி அம்மா இந்த ராஜ்யத்துக்கு கீழே இந்த கிரீடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே நீ பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனா நம்ம போய் பண்றது முடியேறுதல், தலைகளும் அதிகமாகிடுச்சு, அதனால ஆசீர்வாதம் மாதிரி நமக்கு மேலே தெய்வ மணிமகளும் இல்லாத அதை கழித்து இறைவனுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். ஆக ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தான் பெரியார் மரம் நடக்கணுமோ இல்லையோ விருட்ச வழிபாடு நம்மள உண்டு. ஆலமரம் சுத்துறது, அரசமரம் சுத்துறது, வேப்பமரத்துக்கு பூஜை பண்றது, இயற்கையை பாதுகாக்கிறது கூட நம்ம மனதில் ஆன்மீகத்தை வச்சுதான். எந்த ஒரு மரத்திலே ஓரணிலிருந்து 6 8 அறிவுக்கு மட்டும் எட்டக்கூடிய இறைவன் வரைக்கும் தெய்வமாக காட்டக்கூடிய ஒரு மதம் இந்த இந்து மதத்தில் இருக்கு. உலகத்தில் எந்த மதத்திலுமே இல்லாத ஒரு சிறப்பு, எல்லா மக்களையும் தாயாக வளர்க்கக்கூடியவர். 60 வயது பிச்சைக்காரன் கூட ஒரு இடத்துல யாசனை பார்க்கும் போது அம்மா தாயே கூப்பிடணுன்ற அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய மதம் இந்த இந்து மதம். தாய் செய்த புண்ணியம் கோடி, பதி செய்த புண்ணியம் கோடி, பாய் செய்த புண்ணியம் கோடி, தம்பி செய்த புண்ணியம் கோடி, தாய் செய்த தகவல் செய்த புண்ணியம் கோடி, எத்தனை ஆயிரம் கோடி புண்ணியம் செய்தவங்க தெரியவில்லை. இது அற்புதமான இந்த இந்து மதத்தை நம்ம. அதனால we have to proud to be a Hindu. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பக்தர்களே அவர்கள் ஏழைய உண்மையாக பேசுகிறதுனால நிகழ்ச்சியின் நேரம் கருதி
இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதை நடக்கும். இதை இந்து முன்னணி போன்ற ஒரு பெரிய இயக்கங்களும் சங்கங்கள்லாம் இதை முன்னணி ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த மாதிரி நடத்தி நம்ம மதத்தோட விசேஷங்களையும் அற்புதங்களை எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாருக்கும் மேல இந்த குழந்தைகள் எல்லாம் விவேகானந்தா